பொம்பளையா அரசு பண்ணல, பொய்யான வழக்கு கொடுத்த மேல கைது பண்ணல, திருட்டு பட்டம் கிட்டோம், அதனாலதான் பிரச்சனை வந்திருக்கு. இப்போ அவளையும் கைது பண்ணுங்க நான் சொல்றேன். சாத்தாங்குளத்துல நடந்த இன்சிடென்ட் விட இது கொடுமைன்னே சொல்லலாம். அது ரொம்ப கொடுமை, அதை விட கொடுமை இது. அவங்களே இதே மாதிரி தான் அடிச்சு 2 பேரும் சித்திரவதை பண்ணி தான் செத்தாங்க. 2 பேர் அப்பனும் பிள்ளையும் செத்தாங்க. அந்த கொடுமையில இன்னைக்கு அவங்க உள்ள இருக்கவங்க வெளியில வரல. எப்படி அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிடும்? அதே மாதிரி இந்த இதுலயே இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிடும். 5 பேர் தண்டனை கிடைக்கிறத விட இங்க அதிகாரியே இல்லாம கான்ஸ்டபிளா போய் அடிப்பான், சும்மா போய் அடிப்பானா? நீங்க சொல்லிதான் அடிச்சிருக்கணும். அது யாரு? ஏன் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரையும் மறைக்கீங்க? ஒன்னு டிஎஸ்பியா இருக்கணும், இன்ஸ்பெக்டரா இருக்கணும், இல்ல எஸ்பியா இருக்கணும். இந்த 3 பேர்ல யாரு? 3ல யாராவது ஒரு கல்பிரட் அது சொல்லணும்ல. அது யாரு சொல்லணும்? இவன் 5 பேர் சொல்லணும். சொல்லலாம் இவன் தண்டனை வாங்கிட்டு உள்ள அடப்பான். இதான் நடக்கும். காப்பாத்து தப்பு பண்ணது உள்ள அடங்க. தப்பு பண்ண சொன்னவனே நீ ஏன் சொல்ல மாட்டேங்க? அது அரசுக்கு தெரியுங்களா? தெரியாம எப்படி இருக்கும்? 5 பேர் விட்டுருக்கு. அப்ப நீ கண்டுபிடிக்க வந்தானே, கண்டுபிடிச்ச அவன் மேல நீங்க எஃப்ஐஆர் போட்டு கொலைகேஸ் போட வேண்டியது. அந்த பொம்பளையா அரசு பண்ணல, பொய்யான வழக்கு கொடுத்த மேல கைது பண்ணல, திருட்டு பட்டம் கிட்டோம், அதனாலதான் பிரச்சனை வந்திருக்கு. இப்போ அவளையும் கைது பண்ணுங்கன்னு நான் சொல்றேன்.